பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்ததாமே மீண்டுமாய் நம்மை இந்த 6வது மாதத்திலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களை யாவரையும் சந்திக்க வைத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். கர்த்ததாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ற நாளிலும் கூட கர்த்தரை துதிக்கும்படியாய் உங்கள் வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. நன்றாய் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இறங்கி வந்து அவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. Oh hallelujah, what a wonderful Jesus. Hallelujah. நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்வேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்வேன். உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே எங்களை கோணலானவைகளை நிச்சவையாக்குற தேவன். எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளுகிற தேவன். இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் எங்களை ஆண்டவரே நீர் மூடி பாதுகாத்து கொண்டு உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பங்கை கர்த்தாவுடைய கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த ஸ்லாக்கியத்துக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து அவரை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாட் a wonderful God. ஆமென். தொடர்ந்து நீங்கள் தேவ பிரசன்னத்திலே தரித்திருக்கும்படியாய் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் நம் மீது இன்றைக்கு அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. ஆமேன். அவரை பிரசன்னத்தை அந்த பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை உணரப்போகிறோம். ஆகியனால நீங்கள் ஒருமனத்தோடு நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு பாடல், ஒரு அருமையான ஒரு பாடல் இப்படியாக சொல்லுகிற, சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் அடைக்கலமானவர். ஆமென். அப்படி தேவன் சர்வ வல்லவர், அவர் அடைக்கலமானவர், அவர் நல்லவர், வல்லவர். 1000 நாவுகள் போதாது நம் தேவனை துதிக்க. ஆமென். நீங்கள் எல்லாம் வீட்டில் நல்ல சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாக ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது எப்படி தெரியுமா வருது? நமக்கு அந்த வார்த்தை ஒரு பெரிய தைரியத்தை கொண்டு வருகிறது. அப்பா, ஹல்லேலூயா. வாட் a wonderful Jesus. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை, அந்த வார்த்தை நமக்காக பேசப்படுகிறதான வார்த்தை எப்படி வருகிறது தெரியுமா? மிக மிக தைரியமாய் வருகிறது. ஹல்லேலூயா. இது நமக்கு எதிராய் வருகிறது, நமக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காய் வருகிறது, நம்மளை ஊக்குவிக்கிறதற்காய் வருகிற வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆகவே அவரை துதிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. அவரை துதிக்கிறதுக்கு நம்ம அச்சப்படக்கூடாது. நல்ல சந்தோஷமாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவரை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா.
Jesus. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கரங்களை தட்டி பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அதிசயமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். அவர் வல்லவர், சர்வ நல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சொல்லுங்க. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், சேனையின் கர்த்தர் நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிறைத்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் வார்த்தையை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். சொல்லுங்க. ஆவியின் வார்த்தையை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். நிறைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்த்திடுவார். இளம்பிடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்த்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். சபையோரே நாம் எழும்பிடுவோம், சேனை பிடித்திடுவோம். சபையோரே நாம் எழும்பிடுவோம், வசனத்தை பிடித்திடுவோம். வென்றிடுவோம்,
சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலுடைய அடி ரொம்ப அழகா சொல்லுது. சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்றைய காலையில் இந்த சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒரு வைராக்கியமாய் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. முதலாவது அடியில் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், சோதனையில தான் நம்ம இருக்கிறோம். இந்நாள் வரைக்கும் சோதனையில தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் எரிகோ போன்ற சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை ஜெயமாய் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் அவர் ஜெயத்தை தர வல்லவர். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஆவில நிறைந்து சொல்லுகிறேன், என் தேவன் எனக்கு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், உன்னை உயர்த்திடுவார், உனக்கு பாக்கியம் தருவார், உன்னை உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இன்றைக்கு காலையில் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஒரு அடியை மாற்றம் நம்ம பாடுவோமா? ஒரு மனதோடு கர்த்தரை பாடுவோம். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். ஹல்லேலூயா. ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவார், சீயோனில் சேர்ந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவார், சீயோனில் சேர்ந்திடுவார். சேனையின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். ஓ நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர், நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் அடைக்கலமானவர். சாரோனின் ரோஜா அவரே, லீலி புஷ்பமாய் இருக்கிறார். நன்மைகள் செய்கிற தேவனாய் அவர் சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தோடு கண்களை மூடி இன்னொரு பாடலும் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. ஓ, எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் கர்த்தரை நேசிக்கிறீங்க? ஆண்டவரை எத்தனை பேர் அவர்களை அன்பு கூறுகிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு காரியம் நான் சொல்லுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமருக்கு எழுதும்போது இப்படியா சொல்லுறார், உபத்திரவங்களிலேயும் நான் அவரையே மேன்மை பாராட்டுவேன். உபத்திரவங்களிலேயும் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். இந்த நாட்களிலே, பொல்லாத நாட்களிலே, உபத்திரவங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே, உபத்திரவங்கள் மத்தியிலும் நான் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா அவர் என் மீது ஊற்றப்பட்டதான இந்த பரிசுத்த அக்கினி அபிஷேகம், அவர் வைத்த என் மீது வைத்த அன்பு அளவற்றதா இருக்கிறது. ஆகினால நான் அவரை நேசிக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. அவரை நேசித்து அவர்களே அன்பு கூர்ந்து வாழ்ந்திட கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. என்னை நேசித்து உம்மை நேசித்து வாழ்ந்திட கிருபை தாருமே. உம்மை வாஞ்சியாய் தொழுதிட கிருபை தாருமே. ஒரு காலத்துல நம்மை வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டுமென்று தேவன் நியமித்தார். அவர் சூஸ் பண்ணார். நம்மளை அநேகரால் வேண்டான்னு தள்ளப்பட்ட நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணார்? நீதான் எனக்கு வேணும்பான்னு சொல்லி உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும்போது, வேண்டாம், நீ வேண்டாம்ப்பா, எதுக்குமே நீ தகுதியில் வேண்டாம், நீ போ, நான் வேற ஆளை பார்க்குறேன் போ அப்படின்னு ஒருவேளை உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் அழைத்து வந்து, நீதான்ப்பா எனக்கு வேணும், நீதான்ப்பா எனக்கு வேணும். பிரயோஜனமற்ற நம்மளை கூட அவர் தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அவரை ஆராதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். What a wonderful Jesus. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. சொல்லுங்க. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை துதித்திடுவேன், இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். பாடுவோமா? என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உயிர் உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உயிர் உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. உம்மை ஆசையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆராதிப்பேன், உயிர் உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். சொல்லுங்க. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன், உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். இயேசுவே உம்மை துதித்திடுவேன், இயேசுவே உம்மை துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட
கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம்மா. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. சொல்லுவோம். வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். சொல்லுவோம். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உயிர் உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே ஆராதிப்பேன். உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. சொல்லுவோம். வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உள்ளவரே உம்மை என்றென்றும் உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் ஓ கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உம்மை பாடிடுவேன். இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். கரங்களை தட்டி சொல்லுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். ஆண்டவருடைய கிருபையை உயர்த்துவோமா? இந்த காலையில அவருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன்.
பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. அழைத்தவரே உம்மையென்று ஆராதிப்பே. உள்ளவரே உம்மையென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மையென்று ஆராதிப்பே. உள்ளவரே உம்மையென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மையென்று ஆராதிப்பே. உள்ளவரே உம்மையென்று துதித்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன். ஆண்டவரே உங்க கிருபையை உயர்த்திடுவேன் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பாவை நோக்கி பார்ப்போமா? சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். அவர் அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியிலே நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பரிசுத்த ஒரு அபிஷேகத்தினால நீங்க நிரம்பிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். தேவ மகிமை, தேவனுடைய அபிஷேகம் உங்கள் தலையிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. Oh, let the Holy Spirit fill you today. ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினி உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினி இப்பொழுதே உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினியாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ரிபலா ஷகனோதிந்தியாந்தராலே ரிபா ஷபலுதரா. ஹல்லேலூயா. தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி. துதிங்க, நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. தேவ அக்கினி ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவர் அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் மாம்சவமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், அவருடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது தேவ பலன் நமக்கு அதிகமாக எழும்பும். நம்மிலே பலன் அதிகமாக எழும்பும். தேவன் தருகிற பலன் நம்மிலே காணப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பலன் தேவ பலன் தேவ பலன் ரிபாலா கரபா ரபா ஷபலுதரா. தேவ பலம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. என் மகளே, என் மகனே, உன்னை தேவ பலம தேவ அக்கினி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பலமாய் உன்னுடைய சிரசில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை ஊற்றப்படுது. தேவ வல்லமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நீ வல்லமையினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் இருதயத்திலே அடக்க முடியவில்லை. தேவ வல்லமை நிரம்புது, பொங்கி வழிகிறது. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இதோ வாலிபர்கள் ஹல்லேலூயா குமாரன் குமாரத்தின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. தேவ மகிமையினால நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ மேல் வீட்டேரில் நிரப்பப்பட்ட சீஷர்களால் ஓ தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டார்கள். இடம் இருந்த இடம் அசைக்கப்பட்டது. தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. ஓ ரிபா கபலா ரதா ரஷனா ரதா ரபல கரபாபு ரிகபபா. ஹல்லேலூயா. ஓ அப்பா 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 துதிங்க. அப்பா சேனையின் கர்த்தரை துதிங்க. அவரை ஆராதிங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிங்க.
ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை ஆராதிங்க, சேனைகளின் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா 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 அப்பா, உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் அபிஷேக தைலத்தினால் நிரப்புங்கப்பா. அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ வாயிலிருந்து நவமான பாஷைகள் வெளியிட்டு வருவதாக. ஓ ரீமாதரஷுரியாந்தரே. ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே ஆராமே. பாத்திரரே துதியுமக்கே ஆமென். வாய் தந்து பாடுவோம். தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே ஆமென். பாத்திரரே துதியுமக்கே ஆமென். ஓ கடந்த நாட்களிலே நீங்க பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பட்ட வேதனையை அவர் நன்றாக அறிந்திருக்கிற தேவன். ஆனாலும் கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் அல்லவா? அவருடைய சமூகம் நம்மை தேற்றினது அல்லவா? ஓ கடந்த நாட்களில் நீர் என்னுடன் இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே இருந்தீர். கடுங்காலங்களிலும் என்னுடன் இருப்பீர். எழும்பி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் அலைகள் மேலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் புயல்களிலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் எழும்பி வரும் அலைகள் மேலே நீரே எந்தன் கண்மலை. ஓ பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியே நீ தலை குனிந்ததே, என்னை எதிர்க்க கூடிய ஏது ஒன்றும் வாய்க்காதே. வியாதியே நீ தலை குனிந்ததே, என்னை எதிர்க்க கூடிய ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே. எழும்பி வரும் அலைகள் மேலே நீரே எந்தன் கண்மலை. ஓ பொங்கி வரும்
நடுங்காலங்களிலும் என்னுடன் இருப்பே. எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறவர், எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தேவ பிரசன்னம் மீது ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய அபிஷேகம் நம் மீது இறங்கட்டும். அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை காணும் போது, அழகை ரசிக்கும் போது, என்னை சுற்றிய எல்லாம் ஒளி என் நிழலாகும். சந்தோஷத்தை காணும் போது, உந்தன் அன்பை உணரும் போது, என்னை சுற்றிய எல்லா ஒளி என் நிழலாகும். நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்வே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஒரு விசை கூட நீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓ, நான் போற்றுவேன், நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்வேன். நான் போற்றுவேன் இயேசுவே, நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்வேன். ஓ, நீரன் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கு அடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர், உம்மை ஆராதிக்கின்றேன். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் கத்தாவே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து தான் உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே அளவில்லாமல் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் நிறைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கத்தாவே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு கத்தாவே உம்முடைய சமூகத்தில் எட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்மை ஊக்கமாய் ஆராதித்த பிள்ளைகளை கத்தாவே இதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து தாரும். மீதியான வேலை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம்.
என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட ஒருவேளை பேசி கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை அவர் தாங்கி, அவர் சுமந்து, நம்மை தூக்கி, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்குகிறது போல, தன் தோளிலே சாய்த்து கொள்கிறது போல கர்த்தர் நம்மை தூக்கி அவர் சுமந்து கொண்டு வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தாயாக இருக்கிறார், நல்ல சகோதரனாக, நல்ல நண்பனாக இருக்கிறார். இந்த தேவனை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில் நீங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், அவருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம் பக்கம் இருப்பதனால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இன்றைய காலையிலும் கூட கர்த்தரினோடு கூட இடைப்பட்டதான பேசினதான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொல்கிறதான காரியத்தை நாம் செய்வதில்லை, நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் நமக்காக கொடுக்கிற ஒரு செய்ய வேண்டி காத்திருக்கிற காரியத்தில் ஒரு ஆலோசனை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனால் நாமோ அந்த ஆலோசனை விட்டு பல நேரங்களிலே பலரிடத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்கிறோம். அப்படி தெரிஞ்சவர்கள், உற்றார் உணர்வர்கள் எல்லாம் போய் நம்ம ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் பலவிதமான ஆலோசனை கொண்டு வந்து நம்ம மண்டையில் போட்டாலும், நம்ம சிந்தனையில் நம்ம ஏற்றினாலும் எல்லாம் குழப்பத்தில் தான் முடிகிறது. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் ஒரு ஆலோசனையை நமக்கு தருகிறார். ஆனால் அந்த ஆலோசனையை நாம் என்ன பண்ணுறோம்? மறந்து விடுகிறோம். அதை கேட்பதும் இல்லை, அதை பற்றி நாம் சிந்திப்பதும் இல்லை. இன்றைக்கு இது குறித்ததான ஒரு சில காரியத்திலே நீங்கள் எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய எப்படி நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று காரியங்களை பற்றி ஆண்டவரிடத்தில் எப்படி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, அநேக ஆலோசனைகள் மக்கள் நமக்கு சொன்னாலும் அது நமக்கு சமாதானத்தையும் தராது, ஆறுதலையும் தராது, தேறுதலையும் தராது. கர்த்தரிடத்திலே நாம் விசாரிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிக்க சென்ற போது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க காரியத்தை உங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரிடத்தில் நீங்கள் போய் விசாரிக்கும் போது உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு காலையிலும் கூட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேதத்தில் ஒரு சில காரியங்கள், ஒரு சில முக்கியமான நபர்களை பற்றி நான் பேச போகிறேன். எப்படி கர்த்தரிடத்தில் போய் அவர்கள் விசாரித்தார்கள் என்று சொல்லி. முதலாவது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது, நீங்கள் சங்கீதம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 23:1-2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பாருங்க, தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறார். சகலத்தையும் படைத்த ராஜா. அவருடைய அரண்மனையில் எல்லாமே இருக்கும். அவருக்கு அங்கே ஆலோசனை கர்த்தா இருப்பாங்க, அவருக்கு ஆலோசனை சொல்ல ஆட்கள் இருப்பாங்க. அவருடைய எல்லா காரியத்துக்கும் அவர் ஆட்களை, பெரிய ராஜா, ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிற ராஜா. இங்கே பாருங்க, ஆனாலும் அப்படிப்பட்ட ராஜா கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க செல்கிறார். நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜா கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க போகிறாரு. கர்த்தர் ஒரு பதிலை தருகிறார், நீ போ,
கேகிலாவை ரட்சித்து பெலிஸ்தரை முறியடி அப்படின்னு சொல்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு விசாரணை பாருங்களேன். ஒரு நல்ல நேரத்தில் போய் விசாரித்த போது கர்த்தர் ஒரு அரியான பதிலை கொடுக்குறார். நீங்கள் அதே 4ஆம் வசனத்தை திருப்பி வாசித்து போகிறங்க, அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2ஆம் வசனத்தில் விசாரிக்க சென்ற தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். இப்போது எதிராளிய கர்த்தர் என்ன பண்ணுறார்? தாவீது கையில் ஒப்பு கொடுத்துட்டார். எதிராளியான பெலிஸ்தியரை கர்த்தர் தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நாம் காரியங்களை விசாரிக்க செல்லும் பொழுது காரியங்களை கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் மக்களிடத்தில் போய் இல்லை வேறு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்கள் காரியங்கள் அப்படியே தான் இருக்கும். கர்த்தரிடத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் காரியங்கள் இப்படி தான் இருக்கிறது, என் சூழ்நிலை இப்படி தான் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் நீங்கள் விசாரிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர்கள். உங்களிடத்தில் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே தாவீதில் இருக்கிற பாருங்க, கர்த்தர் தாவீது கையில் ஒப்பு கொடுத்துட்டார். கேகிலாவையும் பெலிஸ்தரையும் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நீ முறியடி போகிறாய், நீ ஜெயிக்க போகிறாய், கேகிலாவை ஜெயித்து இந்த பெலிஸ்தரை நீ முறியடிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்கள். இன்றைக்கு அநேக விதத்தில் நம்ம கூட இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி போயிடும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் காரியங்களை ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை கனிவோடும் கரிசனையோடும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். உனக்கு கனிவோடும் கரிசனையோடும் விசாரிக்கிற இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உனக்கு கனிவோடும் கரிசனையோடும் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனிடத்தில் நாமும் காரியங்களை போய் விசாரிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்ட ஆண்டவரிடத்தில் காரியங்களை குறித்து நீங்கள் விசாரிங்க. இங்கே விசாரிக்கும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை உம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்கிறோம். மீண்டுமா ரெபேக்காளை குறித்து பார்க்கிறோம். ரெபேக்காள் வெகு நாட்களாக அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டது, பிள்ளை பெறாமல் இருந்தாள். ஈசாக்கின் மனைவி தான் ரெபேக்காள். ஈசாக்கு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான். ரெபேக்காளுடைய கற்பம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கற்பம் திறக்கப்பட்டு பாருங்க, கற்பத்தில் 2 ஆண் பிள்ளைகளை கற்பம் தரிக்கும்படியாய் ரெபேக்காளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 25:22 நான் படிக்கிறேன். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ரெபேக்காள் இடத்துல ஒரு வாக்கு பண்ணார். ரெபேக்கா ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கும்படி போகிறாள். ஆண்டவரே, இது என்னமா இருக்குமோ எப்படி இருக்குமோ என்று சொல்லி விசாரிக்க போகும்போது கர்த்தர் ரெபேக்காளுக்கு பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரெபேக்காள் எடுத்து விசாரிக்கும், ஆண்டவரே, 2 பிள்ளைகள் இப்படி கர்ப்பத்திலேயே முட்டி கொள்ளுகிறார்களே சொல்லி கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க போகும்பொழுதே கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். 2 சாதிகள் அவருடைய கற்பத்திலிருந்து பிரிந்தன. ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரும் தெரியும், ஏசா யாக்கோபை பற்றி தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். 2 வித கூட்டங்கள். இதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை பாருங்க, பதில் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க செல்கிற இந்த ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் ஒரு பதிலை பெற்றுக்கொள்கிறாள். அவள் கலங்கி நிற்கிறாள். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 விதமான ஜாதிகள் அவருடைய கற்பத்திலிருந்து பிரியும் என்று சொல்லி
அவருக்கு பதிலை தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய பாதத்திலே பணிந்து, ஆண்டவரே இந்த காரியம், இந்த சூழ்நிலை இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது காரியத்தில் கர்த்தர் அவர் பிரித்து காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் காரியங்களை அவர் தெளிவாக உனக்கு புரிய வைக்க தேவனாக இருக்கிறார். தெளிவாக உன் மனதிலே அவர் ஏற்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். உன் காரியத்தை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பாதத்தில் சென்று, ஆண்டவரே என் காரியங்கள் இப்படியா இருக்கிறது, நான் உங்களுடைய பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னை விளங்க பண்ணும், இந்த காரியத்தை கொண்டு என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க. கர்த்தர் காரியங்களை அவர் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரிக்க செல்கிறார்கள். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யார் கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரிடத்தில் சென்று விசாரிக்க அவர் செல்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் சென்று விசாரிக்க போகிறாங்க. ஆமென். கர்த்தர் அங்கு ஒரு பதிலை தருகிறார். 2ஆம் வசனத்தை வாசி. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அல்லேலூயா. யூதா எழுந்து புறப்பட கடவன், அந்த தேசத்தை கர்த்தர் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காரியம் கானானியரை எதிர்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்படி யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார், யார் முதலாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகும்போது கர்த்தர் யூதாவை தெரிந்து கொள்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யூதாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு யூதா மூலமாய் அந்த கானானியரை முறியடிக்கும்படியாய் அல்லது யுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் நியமித்த கூட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனவர்களை யூதா என்று சொல்லி கர்த்தர் ஒரு பதிலை தருகிறார். ஆனால் யூதாவின் இடத்தில் கர்த்தர் காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருந்தாலும் சரி, கர்த்தர் காரியங்களை உன்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் காலத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்ன செய்ய போகிறோம், என்ன வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஒரு சில குழப்பத்தின் மத்தியிலே நாம் இருக்கிறோம். என்ன பண்ணுவோம், என்ன செய்ய வேணும் ஆண்டவரே, எனக்கு புரியலை என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க. குழப்பத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய பாதத்தில் நீ பணிந்து ஆண்டவரிடத்தில் சென்று நீ விசாரி. கர்த்தர் உனக்காக ஒரு பதிலை வைத்திருக்கிறார். காரியங்களை கர்த்தர் உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை, எசேக்கியா நான் வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி எலிசாவிடம் கூறினான். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியாவுக்கு ஒரு பயம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, பிழைப்பேனே பிழைக்க மாட்டேனோ, என் காரியம் இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி அவன் எலிசாவிடம் ஆள் விட்டு அனுப்பி விசாரிக்க ஆள் விட்டு அனுப்புகிறான். இங்கே பாருங்கள், 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். இதில் பாருங்க, அசேக்கேல் என்ன பண்ணுறான்னா, இங்கே வெள்ள வெகுமதிகள் எடுத்துக்கொண்டு திருப்பியும் செல்கிறார். யார்? எலிசாவிடம் போகிறார். தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கள் பிழைப்பேனோ என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். இங்கே 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அசேக்கேல் தமஸ்குவின் சகல உச்சதிகளாலும் 40 ஒட்டங்களில் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று
அசிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னும் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்க பிழைப்பேனோ என்று கேட்க சொன்னார் என்றான். பாருங்கள், எசேக்கியாவுக்கு இந்த ஒரு பயம், நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா என்று சொல்லி ஒரு பயம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? எலிசாவிடம் சொல்லி கர்த்தர் பேசுகிறார், உன் வியாதி நீங்கி நீ பிழைப்பாய், நிச்சயமாக பிழைப்பாய். ஹல்லேலூயா. உன்னுடைய நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. உன் நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லி கர்த்தர் எலிசாவிடம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் சென்று முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலை பயங்கரமாய் காணப்படலாம். நீ பயத்தோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், ஒருவேளை நீ மருத்துவமனையில் இருக்கலாம். நான் அடைக்கப்பட்டிருக்கிறேனே, அடைக்கப்பட்ட வாசல்கள் மத்தியில் இருக்கிறேனே என்று சொல்லி நீ இருக்கலாம். நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் விசாரி, என் காரியங்கள் எப்படியா இருக்கிறது ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் உன் காரியங்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் கைகளை ஒப்பு கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ, உனக்கு எப்படி நடக்க வேண்டுமோ அந்த காரியம் அவர் நடப்பித்து உனக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இன்றிலிருந்து கர்த்தாவே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நான் விசாரிக்க வருவேன், உம்மிடத்தில் விசுவாசிக்க வருவேன். ஆண்டவரே, நீர் என் காரியங்களிலே கர்த்தாவே பதில் அளிக்கிற தேவன். நீர் காரியங்களில் ஆண்டவரே நீர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எனக்கு காண்பிக்கிற தேசத்தில், நீர் எனக்கு காண்பிக்கிற காரியத்திலே கர்த்தாவே நான் செல்லுவேன். கர்த்தர் உனக்கு விசாரித்து உன் காரியங்களில் அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எசேக்கியாவை அவர் வியாதி உன் வியாதி நீங்கும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வியாதி எடுத்து இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? வீட்டில் பயந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் காரியங்களை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்களில் பயப்பட வேண்டாம். ஏன் பயம்? கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது ஏன் பயம்? கர்த்தர் எல்லா விதமான காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிகா பாஷாபா லதரபா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே. உன் சூழ்நிலை இப்படியே இருக்கிறதா என்று பயப்படுகிறாயோ? பயப்படாதே. உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். உன் ஆயுசு நீடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயந்த சூழ்நிலை ஒருவேளை இருக்கிறாயா? போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாயா? விடுதலை தர தேவன் வல்லவர். வியாதியை நீக்க தேவன் வல்லவர். சீக்கிரத்திலே குணமடைவாய் என்று வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. உன் பலத்தை தந்திருக்கிறேன். மகளே, மகனே, ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்கி போயிருக்கிற? என் பலன் உன் பலத்திலே பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஒரு நாளும் ஒடுக்கி போடுகிற தேவன் அல்ல. பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்று காலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. ரெபெக்காளை போல கர்த்தரிடத்தில் முழங்கால் படிட்டு விசாரியுங்கள். தாவீதை போல கர்த்தரிடத்தை விசாரியுங்கள். காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பார். எசேக்கியாவை போல கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். உங்கள் வியாதி நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் பெற்று எழும்புவீர்கள். சுகத்தையும் பலனை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனத்திலும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரையே நோக்கி பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, தகப்பனே, உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று
பாதைகள் அறிந்திட செய்யும், வழிகள் கற்றுதாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் பாதையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, 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 ஆட்கொண்டு நடத்தும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தாவே, நீர் மத்தியிலே அசைவாடுனதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபைகள், உடைய இரக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. காரியங்களை கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் வந்து விசாரிக்கும்படியாய் நாங்கள் ஒரு கற்பித்து கற்பித்த இந்த போதனைகளை கர்த்தாவே நாங்கள் பின்பற்றும்படியாய் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா காரியத்தையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதி தரலும். நாங்கள் உம்மிடத்தில் வந்து விசாரிக்கிறோம். ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு பதிலை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன காரியம் நீ வைத்திருக்கிறோ, சித்தமாக இருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, இரக்கம், தயவு எங்களுக்கு போதும். ஆண்டவரே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீங்கள் அளவில்லாமல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீடுகளிலே அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவர், வியாதியை விலக்கி போடுவீராக. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜீசஸ்.